இன்னைக்கு 15 கோடியில் எந்த ரோட்லையும் போட முடியாது. 15 கோடியில் எந்த பொருளும் அதை சேர்த்து வாங்க முடியாது. இதை முழுவதுமா நிறைவேற்றிய ஆட்சி நம்மளுடைய ஆட்சி. புறவழிச்சாலை திருவள்ளூருக்கு மிகவும் முக்கியமான பிரச்சனையான இந்த போக்குவரத்து பிரச்சனை நெரிசல். எம்எல்ஏ ஆபீஸ் ஒரு பைபாஸ் பிளான் பண்ணாங்க, அதுக்கப்புறம் டிராப் பண்ணப்பட்டு அதன் தொடர்ச்சியாக டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அதிமுக ஆட்சி காலத்தில் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் 5 கோடி ரூபாய் டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் 2011-12 காலகட்டத்தில் ஒதுக்கீடு செய்து ஈசிஆர்ல இருந்து தொடங்கி மீஞ்சூர் ஆர்பரை தொடர்பு படுத்துகிற ஒரு மிகப்பெரிய சாலை 13,500 கோடி ரூபாயில டிஎன்ஆர்டிசி மூலமாக அந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அது தொடர்ச்சியாக எடப்பாடியார் அவர்கள் 15 கோடி ரூபாய் அதுக்கு ஒதுக்கீடு செய்தார். அந்த ப்ராஜெக்ட் தான் இப்போ ஒரு சட்டமன்ற சொன்ன ப்ராஜெக்ட் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. அதுல ஒரு பாதை சிபிஆர் பாதை போலிவாக்கத்திலிருந்து மீஞ்சூர் வரை போகுது. இன்னொரு பாதை அதாவது உங்க ஆட்சி காலத்துல தொடங்கப்பட்ட திட்டத்தை தான் அவங்க முடிச்சாங்கன்னு சொல்ல வரீங்களா? இல்ல, அது தொடர்ந்து நடந்துதான் இருக்கு. தொடங்கப்பட்டது இன்னும் முடிக்கல, நடந்து கொண்டே இருக்குது. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் அவர்கள் ஆட்சி காலத்தில் திட்ட மதிப்பீடு போடப்பட்டதுன்னு அவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி ஐயா 15 கோடி பணம் அதுக்காக ஒதுக்கினார்ன்றது. இன்னைக்கு 15 கோடியில் எந்த ரோட்லையும் போட முடியாது. ஆனா இன்றைக்கு வளர்ச்சி பணிகள் பாத்தீங்கன்னா இந்த பெரிஃபரல் ரோடு எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்க திண்ணூறு வழியும் போய் பாருங்க. 15 கோடியில் எந்த பொருளும் அதை சேர்த்து வாங்க முடியாது. இதை முழுவதுமா நிறைவேற்றிய ஆட்சி நம்மளுடைய ஆட்சி. இந்த திட்டம் மத்திய அரசுடைய ஃபண்டிங்கும் நடக்குதுங்க. 13,500 கோடி. இது மாநில அரசுடைய ஃபண்டிங் கிடையாது. உலக வங்கியும் மத்திய அரசு, மாநில அரசு பங்களிப்பு. ஆனா எக்ஸிக்யூட்டிங் ஏஜென்சி டிஎன்ஆர்டிசி, தமிழ்நாடு ரோட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். இதுதான் இந்த திட்டம். இது கடந்த 10 வருஷத்துக்கு மேல நடந்துட்டு இப்போ கண்டினியூஸா நடக்குது. சிபிஆர்ஆர் லிங்க் ரோடு தான் போலிவாக்கத்துல இருந்து இங்க NH-25 ஜாயின் ஆகுது. இந்த ரோடு இங்க திருப்பாச்சூர்ல இருந்து போற ரோடு மாநில சாலை கிடையாது, அது மத்திய அரசுடைய சாலை NH. அது நம்ம திருப்பாச்சூர் வரையும் ஆல்ரெடி போட்டு முடிச்சுட்டாங்க, நாங்க இருக்கும்போதே போட்டு